நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 3 கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், நம்மளுடைய குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் வந்துட்டார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது. கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி, நம்மளுடைய ராகு கேது பகவானும் சரி, உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம், அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம், ராகுகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது, இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் ராகுகேது பகவான்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தற்போது 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 11ஆம் இடத்தில் அமர்ந்த கேது தற்போது 10ஆம் இடத்துக்கு போகிறார். ராகுவோ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் என்ன விஷயத்த சொல்ல வருது, என்ன விஷயத்த செயல்படுத்த போகிறாங்க? விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இருக்க சிந்தனைகள், செயல்பாடுகள் எதுவுமே நடக்காமல் பல போராட்டங்கள் இருந்துச்சு. மனம் ஒன்று நினைக்குது, செயல் ஒன்று நடக்குதுங்கிற மாதிரி பல குழப்பங்களை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சாச்சு. அதாவது காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்தது எங்களுடைய குத்தமா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் உங்களை அத்தனை செயல்பாடுகளையும் முடக்கி வச்சுட்டாங்க. ஒரு வருஷம் நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா 2 வருஷம் போராடி இருப்பீங்க. ஒரு நபரை புரிய வைக்க நீங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. இந்த நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்தில் நிறைய பிரச்சனை, நிறைய ஏமாற்றம். உண்மையாக உயிருக்குயிராக நேர்மையாக பாசமாக இருந்த அத்தனை உறவுகளுமே சுயநலவாதிகள் என்று வெளிப்படையாக அவர்கள் எல்லாம் உங்களுக்கு சுயநலவாதிகள் தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் ராகு. உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் உதவுனாங்க, எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரொஃபைட்டாக ராகுவும் உணர்த்தி விட்டார். கேதுவும் அதற்கான செயல்படுத்தி கொடுத்துட்டார். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவானுடைய பார்வை தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுத்துச்சு, நிறைய மாற்றங்களை கொடுத்துச்சு. ஸோ இந்த மாற்றத்திலிருந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு அமர்ந்தது மட்டும்தான் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத சொல்ல வரும். வேறு என்னையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிருக்காருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 2ஆம் இடத்தை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் பார்க்காரு. ஸோ அப்போ குரு பார்வை மூலமாக நிறைய முன்னேற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் உள்ள தடை விலக போது, பொருளாதாரம் நல்லபடியாக இருக்க போது. அதே போல் பார்த்திங்கன்னா வீடு மனை கட்டுவதற்கான யோகம் உண்டு, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு, பணப்பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டு, மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை உண்டு, மனப்போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய செயல்பாடுகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சந்தோஷம் உறுதியாக உண்டுங்க.
ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தோஷம் அடைவீங்க. பரவாயில்ல, எவ்வளோ அடி வாங்கணும், எவ்வளோ போராடணும், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ரிலாக்ஸாக இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கான சூழ்நிலை உண்டாக போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒன்று வீடு கட்டுவதற்காக முயற்சி எடுக்கலாம், அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதாச்சும் ஒரு பலபடி எல்லாரையும் வெல்கம் பண்ணி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்துக்காக ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அது வெளிநாடு யோகங்கள் உண்டு, வெளிநாடு மாற்றங்கள் உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ சனி பகவான் 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடை பார்க்காரு. அப்படி பார்க்குறதுனால என்னென்னா, நீங்கள் ரெண்டு விஷயம், உங்களை விட வயது மூத்தவர்களிடம், அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உண்மையாகவே. சரியா? ஸோ அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்போ அவங்களுக்குமே சொல்லுங்கள், தேவையில்லாத விஷயம் பண்ணாதீங்க, தேவையில்லாத செயல்பாடுகள் செய்யாதீங்க, கரெக்டாக இருங்க, பர்ஃபெக்டாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் பேச்சை சில நேரத்தில் கேட்டுருவாங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறனால, குரு பார்வை இருக்கிறனால உங்களுடைய பேச்சுக்கு இனிமேல் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டு, பொருளாதாரத்தில் வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு, புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேது 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். புதிய தொழில் துவங்கலாம், ஆனால் தொழில் துவங்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் துவங்கிடக்கூடாது, நிதானமாக யோசித்து தொடங்க வேண்டும். அதே போல் இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால, சனி பகவானுடைய பார்வைங்கிறது எப்படின்னா, இத்தனை நாளாக இன்னும் புரிந்து கொள்ளாமல் உண்மையான உறவு, உண்மையான பாசம், உண்மையான அன்புங்கிற நினச்சிக்கிட்டு இன்னும் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்கிறத சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக உங்களுக்கு வெளிப்படையாக காட்டிடுவார். ஸோ அவர் காட்டுற இந்த செயல்பாடுகளை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கிட்டு அந்த நபரை உடனே நிராகரிச்சிடணும். அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்ப்பா அப்படின்னு தூக்கி விட்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் உங்களுக்கான பாதையை மட்டும் அமைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் உண்டு, வெளிநாடு பயணங்கள் உண்டு, முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. நம்மளுடைய விருச்சிக ராசியில் உள்ள பெண்களுக்கு நகை வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. குறைஞ்சது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா, குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பவுன் வரையும் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் கிரகநிலை சரியாக இருந்தால் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், எதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், எது பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. சரியான முறையில் இனிமே மனக்குழப்பமே இல்லாமல் தைரியமாக செயல்படுங்க, மாற்றம் உண்டு, வெற்றி உண்டு. தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாமா, மிகப்பெரிய ஒரு ஜாமவான் ஆகிடலாமா, இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா, ஒரு நல்ல நிலைமையில் இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை. உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் 20% தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற, அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள், தசாபுத்தி, உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும், எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல, என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் 70% நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். சரி, இப்போ 20% இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம்.
அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறதுக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும். ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், என்ன நடக்க போகுதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ சிறந்த ஆசிரியர்கள், அதாவது நானும் கிளாஸ் இருக்கிறேன், அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்மந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அதன் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி போட்டிங்கன்னா, ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஓகேவா? இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.